அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம். ஆறுதலின் தெய்வமே ஸ்தோத்திரம். அடைக்கலமே ஸ்தோத்திரம். கேடகமே ஸ்தோத்திரம். புகலிடமே ஸ்தோத்திரம். இரத்தக்கோட்டையே ஸ்தோத்திரம். உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே ஸ்தோத்திரம். எங்களை விசாரிப்பவரே ஸ்தோத்திரம். எங்களை நல்ல பரிகாரியே ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல்சடாய் ஸ்தோத்திரம். யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம். செயல்களில் வல்லவரே ஸ்தோத்திரம். விடியற் காலத்து விண்மீனே ஸ்தோத்திரம். லிலி புஷ்பமே ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரே ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமே ஸ்தோத்திரம். ஜீவ பலியே ஸ்தோத்திரம். வற்றாத நீரூற்றே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் 4 புதிய நாளை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக ஸ்தோத்திரம். வரவேண்டிய பணங்களெல்லாம் வரவைத்ததற்காக ஸ்தோத்திரம். உண்ண உணவு, முடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் நிலவச் செய்ததற்காக ஸ்தோத்திரம். குடும்ப அமைதியை கெடுக்கும் பிசாசினை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம். எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கின்ற காரியங்களெல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசினை கட்டுகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை ஆசீர்வதித்தருளும். வருகையிலும் போகையிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை தலைமையில் இருந்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமென்.